தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். அந்த பாட்டு வந்து அப்படியே கலங்க வைக்குமா. அதே இளையராஜா ரொம்ப நல்லா பாடுவான் ஹிந்தி பாட்டை. அவன் போட்டிருந்த டெர்லின் சட்டையை தான் குளிச்சுட்டு நான் போட்டிருக்கேன். என் சட்டையை காய போட்டிருக்கு. என் டெர்லின் சட்டையை போட்டு போறான். அந்த கலெக்டராங்கிறான். போலீஸ்காரங்க சைக்கிள் இருக்காங்க. ஏண்டா சூசைட் பண்ண வேற இடம் கிடைக்கலையா சார்? நான் சினிமாவில் கதை எழுத வந்திருக்கேன் சார். சூசைட் பண்ண இந்த இடத்துல இந்த லாக்அப் கதைன்னு இருக்கிற இடத்துல நான் ஏதாவது ட்ரை பண்றேன். வேலை கிடைக்கலன்னா இங்கே வந்து படுத்துக்கிறேன். டேய் எந்திரா, ஒரு பெக்கு போட்டாரு. திருப்பி சொல்லியா சொன்னா பிரமாதையா. நான் ப்ரொடியூசரான இந்த கதையை தான் எடுத்தேன். அவன் அப்படியே அங்கேயே அன்னக்கிளி ஒன்று தேடுதுன்னு பண்ணான். டேக் சொல்லலாம் 1 2 3 இன்னொன்னா டேக் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி போயிட்டே இருக்கப்ப டபக்குன்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. இந்த 2500 ரூபா சம்பளம் பேசினோம்ல இளையராஜா, அவன் அதில் வந்து 800 ரூபா கொடுக்குறான் கேட்டுட்டாங்க. என் பிள்ளைகளை நினைப்பான் கார்த்திகா, பவத்தா என்ன நினைப்பாடா, நான் இப்படி கஷ்டப்பட தெரியணுமா பிள்ளைகளுக்கு. ஆனந்த விகட நேயர்களுக்கு விஜய் நிலோட ஒரு பெரிய ஹை. இன்னைக்கு ஒரு அழகான நாஸ்டாலஜி கான்வர்சேஷன்ல தான் நம்ம ஈடுபட போறோம். யார் கூட அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 1970 பல வெற்றி படங்களுக்கு இவர் வந்து கதாசிரியராக இருந்திருக்காரு. அண்ட் சொல்ல போனா ஒரு இயக்குனராக பரிமாணம் எடுத்து நிறைய வெற்றி படங்களும் நமக்காக கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய இசைஞானி இளையராஜா அவர்களை அறிமுகப்படுத்தினதும் நம்மளுடைய இந்த அழகான ஒரு பர்சன் தான். யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? அன்னக்கிளி படத்துக்கு கதாசிரியராக இருந்து இன்னி வரைக்கும் அந்த பேரை தன்னோடையே தொடர்ந்து வச்சுட்டு வராரு. அன்னக்கிளி ஆர் செல்வராஜ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வெல்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்மா. அண்ட் இப்போ வந்து இன்னுமே வந்து அந்த ஒரு பேரை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கீங்க இல்லையா சார்? அன்னக்கிளி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரொம்ப பெரிய அங்கமா இருக்கு. அண்ட் இப்போ அன்னக்கிளி வந்துட்டு பொன்விழா வருடத்துல பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னும் போது அது எப்படி சார் ஃபீல் ஆகுது? இந்த சினிமா கலை உலகத்துல ரைட்டர்கள் எப்படின்னா அவங்கள விட ரொம்ப காலம் இவங்க தான் வாழ்வாங்க. ஒரு ஹிட்லர் காணா போயிட்டாரு, ஆனால் ஷேக்ஸ்பியர் என்ன இருக்காரு. அப்படியா? அந்த சாமர்செட் மாம், அலெக்சாண்டர் டூமாஸ், பெரிய பெரிய அற்புதமான ரைட்டர்ஸ்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நான் எப்போவுமே இந்த இதில் இந்த எழுத்தாளர் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்கில் சொன்னால் எங்கள் குடும்பமே சினிமா தான். எங்கள் தாத்தா சினிமா எடுத்திருக்காரு. எங்கள் அப்பா டிஆர் மகாலிங்க சுத்து படம் எடுத்திருக்காரு. என் மாமனார் அவர் வந்து படம் எடுத்திருக்காரு. எல்லாம் படம் எடுத்து முடிச்சு போயிட்டாங்க. நான் மெட்ராஸுக்கு கிளம்புறப்ப அப்பா என்னுடைய பாட்டி இவங்கெல்லாம் சொல்கிறது, டேய் அவங்க தான் போய் அழிச்சிட்டாங்க காசை, நீ எதுக்குடா மெட்ராஸ் போகிறேன்னாங்க. என்கிட்ட காசே இல்லை, ஒரு பேனாவை எடுத்துகிட்டு நான் போகிறேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தான் சென்னைக்கு வந்தது. இப்போ இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நீங்க அன்னக்கிளி எழுதும் போதோ இல்லைன்னா உங்களுடைய படங்கள்ல நீங்க ரொம்ப ரசிச்சு இது நான் வந்து ஒரு கதையா ஒரு இதுவா எடுத்துட்டு வரணும், ஒரு சீனா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ரசிச்சு எழுதின சீன் இருக்கா பர்டிகுலரா? அது அம்மா இந்த 253 படத்துல எவ்வளவோ இருக்குமா. நான் தான் வந்து இவங்களோட ஒதுக்கிட்டேன். ஏன்னா இப்ப தெலுங்குல நிறைய, ஹிந்தி நிறைய எழுதியிருக்கமா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ற படத்தை பரபரப்பாக்கிடுவேன். ஹிந்தியில சோனே ஃபார் ஸ்வாஹா அப்படின்னு ஒரு படம், அனில் கபூர், ஜிதேந்தர், தர்மேந்தர், ஸ்ரீதேவி, மாதிரி இவ்வளவு பேரும் இங்க இருந்து நான் போறேன். எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனாலும் அங்க அவங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். சிவசேனாக்காரங்க ரொம்ப கலாட்டா பம்பாயில அந்த நேரத்துல, ரொம்ப சேதம் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு. அதை வச்சு ஒரு கதை பண்ணேன். அந்த கதையில அதுதான் நான் ஹிந்தி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அந்த கதையில வருமா தாங்க முடியல. நூத்தன், அனுபம்கர், அந்த ஃபேமிலி ரெட்டை பிள்ளைங்க. இதுக்கு ஒரு பையன் இருக்கான், வருமா அந்த பம்பாயை விட்டு விரட்டுறாங்க போடா அப்படின்னு. அவங்க கேரளா பீப்புள், அவங்க வேறு வழி இல்லாமல் அது பதறி போய் எப்படியோ ட்ரெயினில் ஏறி உட்காந்துருச்சுங்க. திருவனந்தபுரம் ட்ரெயினில்
அன்ரிசர்வ்டில் 2 நாள் ட்ராவல் பண்ணணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. போயிட்டே இருக்கிறப்ப அந்த 2 பிள்ளையும் அழுதான். இவ தாய் ரெட்டப்புள்ள பத்தவ பால் இல்லை, மாறி மாறி பிள்ளைங்க அழுகுதுங்க. இப்படியே போகிறப்ப ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருந்தது, செத்து போச்சு. அப்போ என்னங்கிறா அவன் அப்படியே பார்த்தா யோசிச்சா, ரொம்ப பேர் தூக்கிட்டு இருக்கான், அது பண்ணுறான். இப்போ இறங்கி ஒரு காரியம் பண்ணலாம், ஒரு டாக்டராச்சாங்க, ஒன்றுமே வழி இல்லை. இந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கிறப்ப அவன் சொல்கிறான் பேசாத. அப்போ மெல்ல ஒரு விரலில் அந்த ஜன்னலை தூக்குறான். லைட்டாக காற்று வத்த என்ன என் கத்துவாங்க ஹிந்தியில், இல்லை துப்புற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான். இப்படியே கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒய்ஃப் அழுவான், வேண்டான்னு சொல்லுவான். வேறு வழி இல்லை, கண்ணில் தான் பேசுவாங்க. அந்த நூத்தனுங்கிறது ஒரு அற்புதமான லேடிமா. அது அப்படியே பேசியிருந்தவன் இந்த வாங்கி ஜன்னல் ஒரு பிரிட்ஜ் மேலே ட்ரெயின் போயிட்டுருக்கோம். அப்போ இந்த செத்த குழந்தை தூக்கி ஜன்னலில் வெளியே போட்டுருவோம். அழுவாங்க 2 பேரும். இப்போ ட்ரெயின் வீணா அலறும். அலர்ல பார்த்தா உயிரோடு அந்த குழந்தை தூக்கி வெளியில் போட்டாங்க. செத்த குழந்தை கையில் தான் இருக்குது. இப்போ டைட்டில் கார்டு போடுவான், ஸ்டோரி ஸ்கிரிப்டில் ஆர் செல்வராஜ். ஹோல் இந்தியா கைதுச்சு. ஹிந்தியில் ரைட்டராகிற நம்ம எப்படி சினிமா அது இங்கே திருடிலாம் வச்சுட்டாங்க. இதை தமிழ் சினிமாக்கு இந்த மாதிரி பல சீன் வந்து புதுசா கொடுத்துருக்கீங்க. அண்ட் நிறைய சீன்ஸுமே வந்து யோசிக்காத விதத்துல இருக்கு இல்லையா? நீங்க சொல்ல ஒரு வார்த்தையா கேட்கறதுக்கே என்னால வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியல, அந்த மாதிரி இருக்கு. நீங்க என்னெல்லாம் யோசிச்சு எழுதிருப்பீங்கன்னு. இதே மாதிரிதான் தமிழ் சினிமாவை வந்து இளையராஜாக்கு முன் இளையராஜாக்கு பின் அப்படின்னே பிரிக்கலாம். ஸோ அவரை வந்து எப்படி நீங்க உங்களுடைய படத்துல இணைச்சு அவருக்கான முதல் படமா அன்னைக்கிளி அமையறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்தீங்க? நான் அவனு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு தான். நான் ஒரு பத்திரிகையில் ஒரு கதை எழுதினேன், ஆனால் மாலை முரசில். அந்த கதையை இவங்க படித்து அவங்களுக்கு ஒரே உற்சாகம், செல்வராஜ் எழுதியிருக்கான் அந்த கதைன்ட்டு. அந்த ஊரில் தான் சின்னசாமி அம்மாப்பால் குத்திக்கிட்டு இருக்கான், வெல்த் பாரதி ராஜா. அவன் பேர் சின்னசாமி. அவன் வந்து அம்மாப்பால் அது என்ன மீப்பியோ அது அந்த போஸ்ட், அதில் வீடு வீடாக போய் அம்மாப்பால் குத்தி கையில் போட்டு வருவான். அவன் சொல்லியிருக்கான், நேற்று ஒரு கதை படித்தேன் மாலை முரசில், அற்புதமான கதை, செல்வராஜன் ஒரு புது ஆள் எழுதியிருக்காங்கிறான். உடனே பாஸ்கர்னு என்னுடைய இந்த 2-3 பேர்லேயும் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு. அவன் சொல்கிறான், அவன் ஏன் ஃப்ரெண்டுடா செல்வராஜரா, மதுரையில் தான் இருக்கான்னு. இவனுக்கு ஒரே உற்சாகமாயிடுச்சு பாரதி ராஜாவுக்கு. அங்கேருந்து பேனா நட்பு தொடருதுமா. இப்படி தொடர்றப்ப நாங்கள் என்னெல்லாம் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, பண்ணப்புறத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஏழ குடும்பம். நான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி இது. அவங்க அண்ணன் வந்து அவருடைய பெரிய அண்ணன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங் எல்லாம் கச்சேரி பண்ணுவார். அதுக்காண்டி இவங்க மதுரைக்கு வந்தாங்கன்னா, மதுரையில் மங்கம்மா சத்திரம்னு ஒரு சத்திரம் இருக்குது. 7 ரூபா 8 ரூபா தான் ரூம் வாடகை. அதில் அவங்க அண்ணனுக்கு மட்டும் கம்யூனிஸ்ட் காசு கிடையாது. இல்லை இவங்க கிட்ட உண்டியல் குளிக்கு தானே காசு சேர்க்குறாங்க, காசு இல்லை. அதில் அவனுக்கு ரூம் போட்டு கொடுத்துருவாங்க அண்ணனுக்கு. இவங்க என்ன பண்ண தெரியாமல் வெளியில் சுற்றுறப்ப நான் அவங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவேன். எங்கள் வீடு வைகை வடகரை ஆற்றுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அங்கே வந்தோடனே வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நல்ல கருவாட்டு குழம்பு அது இது பண்ண சொல்லி, ஞாயிறு புதனாக இருந்தால் தான் பண்ணுவாங்க, இல்லைன்னா விரதம் தான், சாமியை பெருமாள்ன்றுவாங்க. அதில் இவங்களை சாப்பிட வச்சுட்டு வைகாத்துக்கு போயிடுறது, உலக சினிமாலாம் பேசுறது. அப்போ இளையராஜா வந்து ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டு வந்து நான் சொன்னேன், அவன் அமரன்னு ஒரு படம் வந்திருக்கு, அது வந்து ஹிந்தியில் வந்து ஆண் நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்து அப்படியே கலங்க வைக்குமா. அதை இளையராஜா ரொம்ப நல்லா பாடுவான், ஹிந்தி பாட்டை. அதில் எவ்வளோ தப்பு இருக்குன்னு யாருக்கும் ஹிந்தி தெரியாது. அப்போ அந்த பாட்டை வந்து அவன் அதை இது பண்ணுறான். நான் சொல்ல, டே நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்குடா, சினிமாவுக்கு போயிடலாம்டா. ஏன்னா எங்கள் குடும்பம் போராடிக்கிட்டு இருக்கு, சினிமான்னு அப்படின்னு போகலான்டான்னு நான் உனக்கு இது பண்ணுறேன். டே சொல்லுடா. அப்புறம் நான் வந்து மெட்ராஸுக்கு வருவேன். போராட்டம் தான். அப்போ நம்ம ஜிஎன் செட்டி ரோடெலாம் மனித நடமாட்டமே இருக்காது, பகல்லே பயமாக இருக்கும், தூங்கு மூஞ்சி மரமாக இருக்கும், யாராவது கொலை பண்ணி பறிச்சுட்டு போயிடுவாங்களான்னு. ஒன்றுமே இல்லை. அங்கேருந்து போனால் சன் தியேட்டர்னு ஒன்று வரும், தெரியாதுல்ல உங்களுக்கு? அதெல்லாம் பயங்கரமான ஏரியா அதெல்லாம். அப்படியே அந்த இந்த ரொம்ப பயமாக இருந்தால் ஒரு பாட்டு பாடிட்டு போகிறது, இப்படி அதை கிராஸ் பண்ணிடுறது. சன் தியேட்டர் போயிட்டால் மவுண்ட் ரோடு வந்துடும். அது இப்படி இது பண்ணுறப்ப எனக்கு இவன் ஊருக்கு வரணுங்கிறான். பல தடவை கார்டு தான் போடுவான். அந்த கார்டில் எங்களுக்குள்ள ஒரு எம்பளம் இருக்குமா, எப்படின்னா மண்டை ஓடு 2 எலும்பு இப்படி இருக்கும். அது போட்டால் செல்வராஜன் கையெழுத்து போட மாட்டேன், இது போட்டால் நான் எழுதியிருக்கேன்னு அவனுக்கு தெரியும்.
எனக்கு இப்படி ஒரு கார்டு வந்து நான் மண்டையோடு போட்டு 2 கை இப்படி எலும்பு போட்டிருந்தா டேஞ்சர் சிம்பிள். ஆமாம், நான் அப்படி அது அங்கே 2 பேரும் எங்கள் அம்மாலாம் கேட்பாங்க, என்னடா இது எலும்பு கூடலாம் போட்டிருக்காங்கன்ட்டு. இல்லைம்மா, அது சும்மா நாங்கள் ஜாலியாக இது பண்ணுறது இப்படி வருது. இவன் இளையராஜா மெட்ராஸ் வரணும். நான் வந்து இவனை எப்படி இது பண்ண தெரியல. அப்புறம் ஒரு தடவை ஒரு பேட்டியே கொடுத்துருக்கேன். இப்போ சமீபத்தில் இளையராஜா வீட்டில் ஏதோ 400 ரூபா டேப் ரெக்கார்டரை விற்று 400 ரூபா வாங்கிட்டு அம்மா உனக்கு 10 ரூபா வேணுமானே அவங்க அம்மாட்ட கேட்காம வந்துட்டான். வந்து மதுரை பூரா சுற்றிட்டு டேய் மெட்ராஸ் போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா என்னை ரோட்டில் மதுரை மேல் பாலம் பக்கத்தில் பார்த்துட்டாங்க. என்னடா ஆனால் மெட்ராஸ் போகிறான், அங்கே போய் என்ன பண்ண பாரு. இல்லை இதாக பண்ணணும்டா அப்படின்னு. அப்போ நான் சொன்ன டைலாக்கே நிறைய அப்படி சொல்லியிருக்காதுல, போங்கடி போங்க அங்கே பாரு உங்களை உப்புமா பண்ணிடுவாங்க இங்கே மெட்ராஸ்காரங்க, ஒருத்தன் கூட மனிதாபியம் கிடையாது, கொண்டுருவாங்கடா, ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. நீ எப்படா, எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து ஒழுங்காக நல்ல சட்டப்பட்டோன்னா சந்தேகப்படுவாங்க, சார் கிளம்பிட்டார் போல இருக்க அப்படின்னு, ஊர்ஸ்த கிளம்பிட்டாருன்ட்டு. அப்புறம் கதைகள் எழுதுறது போகிறது இப்படி போகிறது. இப்போ இவனுக்கு 10 ரூபா கையில் இருந்தது. அந்த 10 ரூபாயை அவனுக்கு கொடுத்தேன் இளையராஜாவுக்கு. ஆனால் இவன் 400 ரூபா வச்சுருக்கேன்னு எனக்கு சொல்லவே இல்லை. மெட்ராஸ் போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு தாங்க முடியலை. அப்புறம் இப்படி போட்டு நான் ஒரு நாள் திருப்பி வந்துட்டேன். மெட்ராஸுக்கு வந்த தகவல் சொல்கிறேன் அவனுக்கு, இளையராஜா பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வேறு இடம் இல்லை. அவன் இறக்கி விட்டது தாம்பரத்தில். சென்னைன்னு சொன்னோன்னா அங்கே இறக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்தால் போலீஸ் பிடிச்சிருவாங்க. சரி, அங்கேருந்து தாம்பரம் டு டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கே இருந்துட்டு இளையராஜா வந்து என்னை கூப்பிட்டு போகிறான். ரூமில் பாரதி ராஜா இருக்கான். நாங்கள் 2 பேரும் பேனா நண்பர்கள் தானே. அப்படி இப்படின்னு கதைகளை பேசி ஒரே சந்தோஷமாய் அவன் நாடகம் போகிறதில் தவிக்கிறான் பாரதி ராஜா. நான் வந்து அப்படின்னா ஒரு கதை சொல்கிறேன், குளிச்சுட்டு வந்து ஒரு கதை சொல்கிறேன். இல்லை, கதையை கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் குறுக்க அதை கட் பண்ணுறான். ஏன் இவ்வளோ பேர் வேணாயா, ஒரு ஆளை வச்சுக்கிறவையா இப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு சினிமா தான் தெரியும், நாடகம் தெரியாது. அவன் ஸ்டேஜில் 50 பேரை எப்படி ஏற்றுறது, அவனுடைய பிரச்சனை அங்கே. இவன் எனக்கு என்னென்னா கதையை என்ன கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த ஒரு கதை சொல்கிறப்ப குறுக்க வரக்கூடாது. நான் வந்து ரொம்ப முரடை போட்டு பேத்துருவேன்ட்டேன். டேய் அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. திருப்பி ஏதோ வந்துட்டான். அப்போ வந்த உடனே இந்த ஃபைலை தூக்கி அடித்தேன். அவன் போட்டிருந்த டெர்லின் சட்டையை தான் குளிச்சுட்டு நான் போட்டிருக்கேன். என் சட்டையை காய போட்டிருக்கு. என் டெர்லின் சட்டையை போட்டு போகிறான், அதை கலட்டுறாங்கிறான் பாரதி ராஜா. கலட்டி நான் வந்துட்டோம். இந்த பாரதி ராஜா இவங்க ரூமில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆர்டி இளையராஜா அண்ணனும் இவனும் ரூம் வாடகையே கொடுக்கல. ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். மேலே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ட்ரம்மை வச்சுருந்தாங்க. அந்த ட்ரம்மை நகர்த்தி சூரிய ஒளிப்படுற மாதிரி பண்ணிடுவாங்க. அப்புறம் எங்கேயோ இருந்து வேப்பலையை பறிச்சுக்கலாம் போட்டு வச்சுருவாங்க. தண்ணி குடிப்பாங்க. அந்த வேப்பலை போட்ட வேந்த உடம்புக்கு நல்லதுமா. இதில் ஒருத்தர் சண்டை அடித்து உருண்டு போலீஸ் இலீஸ்லாம் வந்து அந்த லஸ்கானர் போலீஸ் வந்து இவங்களை கொண்டு போயிடுச்சு. நான் லேட்டாக ரூமுக்கு வரேன். தம்பி போயிருப்பா, இங்கே ஒரே அடி போலீஸ் அவ்வளோ பேரையும் தூக்கிட்டு போயிடுச்சுன்ட்டு. எல்லாம் வம்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாந்தோம் பீச்சுக்கு போயிட்டேன். சாந்தோம் பீச்சில் போய் உட்காந்தேன். அப்போ இப்படிலாம் நடமாட்டம்லாம் இல்லைம்மா, பயங்கரமாக இருக்கும் சாந்தோம் பீச். அப்போ ஒரு இடத்துல படுத்தவன் அலைச்சல் அவமானம் இதெல்லாம் அப்படி தூக்கிட்டேன். யாரோ எழுப்புறாங்க, பார்த்தா போலீஸ்காரங்க சைக்கிளில் இருக்காங்க. ஏண்டா சூசைட் பண்ண வேற இடம் கிடைக்கலையா சார்? நான் சினிமாவில் கதை எழுத வந்திருக்கேன் சார், சூசைட் பண்ண. டே நீ சூசைட் பண்ணுவேன், நீ போய் மெரினாவில் போய் சூசைட் பண்ணுறான், அந்த ஸ்டேஷனுக்கு போயிடும். இப்போ ஏன் தாலியாக திருவது ராயப்பேட்டையில் அப்படி இப்படியும் போட்டு இது பண்ணி என்ன சைக்கிளை ஓட்ட சொல்லிட்டு அவங்க நான் ஓடாமல் பிடிச்சிட்டு வராங்க என்னைய. மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அதில் வந்தாங்க. யாரும் இல்லை, லாக்கப்பில் போட்டு பூட்டிட்டு இவங்க ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க. அப்புறம் நல்லா தூங்கிட்டேன். உள்ள கதை இருந்தது, தூங்கிட்டேன். பீச்சில் படுத்து கிடக்கிறதுக்கு இதுக்கு அப்படி இருக்கும். அப்புறம் காலையில் ஏதோ பேச்சு சத்தம் கேட்டு முடிச்சு பார்த்தா ஒரு இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காரு. அவர் கேட்டு, யார் என்னப்பா நேற்று என்ன பண்ண, நீ எங்கே பண்ண? என்ன சார், ஒரு பையன் சூசைட் பண்ண பார்த்தான், பிடிச்சி கொண்டாந்து சார். என்னையா அநியாயமாக இருக்கு, ஏன் சாக போகிறான்? தெரியல சார். கூப்பிடாவனா என்னை கூப்பிட்றாங்க. சார் வணக்கம் சார். ஏயா சாகுறது ஏயா, எதுக்கா பெற்று போட்டாங்க ஊரில்? என்ன சார், அந்த போலீஸ்காரன் அவன் போலீஸ் தான் சார், புத்தியே கிடையாது அவனுக்கு. இந்த பாருங்கள் 40 பக்க நோட்டில் நான் எழுதின கதையெல்லாம் இருக்குது, மருத்துவச்சி கதையும் இருக்குது, இதில் எல்லாம் நான் எழுதின கதை. பார்த்தவர் என்ன கதை, என்ன சினிமா கதை எழுதுறியா? ஆமாம் சார். எந்த ஊர் நீங்கள்? மதுரை. மதுரையில் எங்கே? மதுரையில் இந்த மாதிரி ஆழ்வார் வரும், வைகாத்து.
உங்கள் அப்பா பேர் என்ன? ராஜமாணிக்கம். உங்கள் சித்தப்பா பேர் சங்கரையாவா அப்படிங்கிற. ஆமாம் சார். இவங்க எல்லாம் அமெரிக்கன் காலேஜில் 3 பேரும் படிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா, இந்த சப் இன்ஸ்பெக்டர், எங்கள் சித்தப்பா அமெரிக்கன் காலேஜில் மதுரையில் படிச்சிருக்காங்க. ஆமாம் சார். அவருக்கு ஒரே இதாகிடுச்சு, நான் இப்படி வரலாமா, ரொம்ப சிக்கல் இருந்தலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரி ரைட், இந்த டீ கொட்டை சாப்பிடு, கிளம்பு, நீ ஊருக்கு போடா, டேய் இந்த வந்தால் இதை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னார். நான் சரி கிளம்புறேன் சார் ஒரு சின்ன உதவி பண்ணணும்னு சொன்னேன். அவர் என்ன நினச்சாரு, மதுரைக்கு போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு காசு கேட்குறேன்னு ஒரு பெரிய பர்ஸை எடுத்து சொல்லு என்னன்னா, இல்லை இந்த இடத்துல இந்த லாக்கப் கதன்னு இருக்கிற இடத்துல நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன், வேலை கிடைக்கலன்னா இங்கே வந்து படுத்துக்கிறேன். டேய் எந்திரா இதை தான் ஜெயலலிதா அலறி போயிடுச்சு அந்தம்மா பார்த்து. பாரதி ராஜா ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த கதையை எனக்கு சொல்கிறான். இந்த கதையை கேட்டோடனே நான் ஷாக் ஆகிட்டேன். இது வந்து ஒரு இங்கிலீஷ் படம் ஆனந்த் தியேட்டரில் போயிட்டு இருக்கு இந்த கதை. அப்போ நான் மயில் அந்த கதை பேர், இவன் பண்ண கதை நல்லா இருக்கியா, இது ஆனந்த் தியேட்டர் இந்த கதை தானே போயிட்டு இருக்கு. ரயான்ஸ் டாட்டர் அந்த படத்து பேர், இங்கிலீஷ் படம், பிரமாதமானப்பா. இதெல்லாம் எதுக்கு பார்த்து தொலைக்கிறேங்கிறான். என் வேலை படம் பார்க்குறது, அதை எப்படி நம்ம வேறு மாதிரி பண்ணுறது, இதுதானே வேலை அப்படின்னு அப்படியே செட் ஆகி வரப்ப இது போகிறப்ப இளையராஜா கூப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா டிஸ்கஷனுங்கிறது எப்போவாது தான் வரும், டெஃபினட்டாக 200 500 கிடைக்கும். டே என்னடா டிஸ்கஷன் போகலையான்னு கேட்பான் அவன். அப்போ சேப்பாக்கு பில்டிங்லாம் கிடையாது, ஒரே கிரவுண்டு தான் அது. அப்படி அங்கே வந்து அப்படியே சுற்றுறது போகிறது. அப்போ நான் போகிற கம்பெனிலெல்லாம் இவன் இங்கே 3 பேர் பாவுலர் பிரதர்ஸ், அவங்க பேர் பாவுலர் பிரதர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே சொல்லுவேன். நல்லா பாட்டு போடுவாங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் அப்படியே இது பண்ணுறப்ப இவங்க கே பாலச்சந்தர் கூப்பிட்டு போனேன். கதை கேட்டார். கதை இருக்குது என்கிட்ட. மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கான், சூப்பராக 3 பசங்க பிரமாமா பண்ணுறாங்க. நாங்கள் கொண்டு போனால் வி குமார் தான் அங்கே மியூசிக் டைரக்டர். பாலச்சந்தர் படத்துக்கு போகிறோம். ஆனந்துன்னு ஒருத்தாங்க, அவன் என்ன பண்ணிட்டான், எங்ககிட்ட மியூசிக் டைரக்டர் இல்லையா, கதை தானே சார் உங்ககிட்ட கேட்டான்ட்டான். நான் சொன்னேன், இந்த பாரு ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறோம், வேணான்னு சொல்லு, அது என்ன இடக்கா கேட்டுக்கிட்டு இருக்க, இதுக்கு பேர் என்னமா பேனா, இதுக்கு இன்னொரு பேருக்கு பேனா கத்தின்னு குரவலையில் குத்திடுவேன். பாலச்சந்தர் ஷாக் ஆகிட்டார், என்ன அவன் அடிதடியில் இறங்குறானேன்னு. அப்புறம் சமாதானப்படுத்திட்டாங்க. அப்படி வந்துட்டேன். அப்புறம் இவங்க வெளியே என்ன சொன்னாரா பாலச்சந்தர், எப்போ பார்க்கலான்ற, டேய் மாடரே நடந்திருக்குண்டா வாடான்னு சொல்லி. இப்போ இது இப்படியே போயிட்டு போகிறப்போ மகேந்திரன் ஒரு நண்பன், சிவாஜிக்கு நாடகம்லாம் எழுதார், அவர் வீடு எல்டாம்ஸ் ரோடில் இருக்குது. மகேந்திரன் சொன்னோடனே சாயந்தரமாக ரஞ்சித் ஹோட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்கே சாயந்தரம் ரஞ்சித் ஹோட்டலுக்கு அவன் சொன்னது 6 மணி, நாங்கள் 5 மணிக்கே போய் உட்காந்துருக்கோம். அப்படி உட்காந்துருக்கிறப்ப நடுவில் ஒரு தடவை இந்த குமார் போகிறான் மேலே. ஆனால் நிறைய சினிமாக்காரங்க தான் ரூம் போட்டிருக்காங்க, வேறு யாரும் போட்டுருக்கானாங்க விட்டேன். அப்புறம் மணி 6 ஆகுது, என்னன்னு தெரியல. இன்டர்காமில் மகேந்திரன், நான் வந்திருக்கேன், இந்த பசங்களை கூட்டு வர சொல்லல, கூட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன், வாங்க மேலே வாங்கண்ணா. மேலே போனால் குமார் உட்காந்துக்கிட்டு அருமனை பெட்டியில் போட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க 3 பேர் ஷாக் ஆகிட்டாங்க. குமாரனால தான் ஒருத்தனை கொலை பண்ணவே போயிட்டேன், கத்தியில் குத்திட்டு விடான்னு. இது என்னடா வம்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு, என்ன இல்லை இங்கே ஆள் இருக்குன்னு எப்படி சொல்லுது உங்களுக்கு, வேற பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் பெஸ்ட் அப்படின்னு போயிட்டான். இவங்க என்ன போட்டு சண்டை போடுறாங்க, என்னடா நினைக்கிறேன். இப்படி ஊரெல்லாம் குகநாதன் அது சுத்தாத கம்பெனி. இவங்களுக்கு எனக்கு கதையை விற்கிறத விட இவங்களை எப்படியாவது ப்ரொமோட் பண்ணிடலான்னு பார்த்தா செட் ஆகலை. இந்த மாதிரி நேரத்தில் வசந்த மாளிகைன்னு ஒரு படம் ராமாநாயுடு எடுத்தார். அந்த படத்துக்கு கேவி மகாதேவன் மியூசிக், கண்ணதாசன் பாடல். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதில் இப்போ நான் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கிறது பாலமுருகன்ட்ட. எப்படின்னா ஒரு மாதம் ஒரு 100 ரூபா கொடுப்பாரு, அவ்வளோதான் அந்த இது. அப்போ நான் அங்கே போகிறப்ப அவர் சொல்கிறார், செல்வராஜ் கொஞ்சம் மகாபலிபுரம் 4-5 நாள் போயிட்டு வரலாமான்னு கேட்குறாரு. போகலாம் சார்ன்னு சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் மகாபலிபுரம் போகிறோம். ஒரு ரூமில் கண்ணதாசன், பஞ்சு அருணாச்சலம், ஒரு ரூமில் அந்த கேஎஸ் பிரகாஷ் ராவ் அவர், இன்னொரு ரூமில் பாலமுருகன், அவங்க எதோ இருக்காங்க. எல்லாம் தண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நானும் பஞ்சு என்ன பண்ணிட்டோம், ஒரே ரூமில் தானே இருக்கோம்.
அங்கே இருக்க தண்ணி ஜக்கில் பாட்டில் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரீயாக. ராமாநாயுடு கம்பெனியில் அதெல்லாம் அதில் ஊற்றி அதில் தண்ணியை பிடிச்சிட்டு கொஞ்சம் நான் அங்கேருந்தே ரூம் சர்வீஸில் ஆர்டர் பண்ணி வடை இடை வெங்காயம் ஆனியன் பக்கோடாலாம் வாங்கிட்டு அப்படியே தூக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். இங்கே 8:30 மணிக்கு மேலே அவங்க கச்சேரி பெரிய லெவல் போயிட்டு இருக்கோம். நாங்கள் பீச்சுக்கு போய் வச்சுட்டு பஞ்சுவோம். நான் அதான் அறிமுகம். அப்போ நான் பஞ்சுக்கிட்டேன். இந்த கதைகளை சொல்கிறப்ப இந்த மருத்துவ வச்சு கேட்டியோ ஒரு நிமிஷம் ஒரு பெக்கு போட்டாரு வந்து திருப்பி சொல்லியா சொன்ன பிரமாதையா நான் ப்ரொடியூசர் ஆனால் இந்த கதையை தான் எடுப்பேன். அப்போ அவர் சொன்ன கண்டிஷன் வேறு யார்ட்டையா கொடுத்துடாதையா, கஷ்டம்னு கொடுத்துடாதையா. அப்போ நான் சொல்கிறேன், என்ன எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணீங்க, நீங்கள் ஒன்று பண்ணும் இந்த படத்துக்கு என் ஃப்ரெண்டு தான் மியூசிக். அவன் யாரையா அவங்க என் கூடவே இருக்காங்க, இப்படி வந்தாங்க, நல்லா கச்சேரி பண்ணுவோம் வாசிப்போம் அப்படின்னு. அவர் சரின்னு அங்கேருந்து வந்த பிறகு கிளப் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, டி நகரில் இருக்கும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். சிவாவிஷ்ணு கோயிலுக்கு எய்த்தாப்புல அங்கே ரூம் போட்டார். ஒரு ரூம் ஒரு நாளைக்கு 10 ரூபா தான். அங்கே ரூம் போட்டு உன் ஃப்ரெண்டெல்லாம் வர சொல்லியா, அவங்க தகுதி இல்லைன்னா அனுப்பிச்சிடுவேன், ஏன்னா தொழில் இல்லை அப்படி. அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் கேளுங்க பிடிக்கும். அப்புறம் இவங்களை தேடி எங்கோ போய் மயிலாப்பூரில் ஏதோ ஒரு இடத்த போய் சொல்லி நாளைக்கு சாயந்தரம் இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படி சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். அடுத்த நாள் நான் போயிட்டு நானும் கொஞ்சம் தான் இருக்கும், தண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இவங்க வந்து இறங்கிட்டாங்க. அப்புறம் யோசனையோடு மேலே வர்றாங்க. நான் பார்த்தேன், இவங்க மேலே வர சொல்லிட்டு பஞ்ச் சார் அவனை கவனிக்கலை. சார் அந்த ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்கண்ணே, வர சொல்லு அப்படின்னாரு. ஒரு முண்டா பனியன் லுங்கி கட்டிட்டு உட்காந்துருக்காரு கிளாஸோட. பார்த்து ஒரு ஷாக் ஆகிட்டார். ஷாக் ஆகி வா செல்வா சொன்னாடா. ஆமாம் நான் சொல்கிறப்பா ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் அவர் செல்வாச்சிக்கு வாயன் கூப்பிட்டு, ஏன் பசங்களை பார்த்தா ஏதோ கிளார்க் வேலை பண்ணுற பையன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையமாக இருக்காங்க, மியூசிக் டைரக்டருங்கிற அதெல்லாம் பட்டு அங்கஸ்திரம் போட்டு அப்படி வந்தால் தானே ஒரு இடத்த ஜெயிக்கும். இல்லை சார் தொழில் இருக்குது சார் அவர்கிட்ட அப்படிங்கிறப்ப ராஜா சொல்கிறேன், பாஸ்கர்ட்ட சொல்லி, பாஸ்கர் ராஜா சொல்லு ஒரு பாட்டு பாட சொல்லு அவருக்கு. அவன் அப்படியே அங்கேயே அன்னக்கிளி ஒன்று தேடுதுன்னு பாடுறான். இது அவங்க அம்மா பாடின பாட்டு. அதில் கொஞ்சம் குறைகள்லாம் இருக்கும் பாடுறப்ப. இவர் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா இவர் கண்ணதாசன் கூடவே 1000 படத்துக்கு மேலே போனவர். அப்போ ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரை பற்றியும் அவருக்கு தெரியும். ஏடா பிரமாமா பாடுறானேன்னு. அப்போ அடுத்த இதில் இன்னொரு பாட்டு பாட வேணாம். பாடியா அப்படிங்கிறாரு. மச்சான் பார்த்தீங்க அட்சா தூள் நீ செட் ஆகி போச்சு மேட்டரெல்லாம் அப்படி. இதுக்கடையில் ஒரு புது பையனை இவர் அறிமுகப்படுத்த போகிறாருன்னு ஒன்று இண்டஸ்ட்ரி இருக்கிற மியூசிக் டைரக்டர் பூரா பதறிட்டான் பாட்டு. ஏன்னா அவங்க பல பேர் கேட்குறாங்க, அவன் அருமையாக வாசிக்கிறாயா, அவன் செட் ஆகிடுவாயின்னு ஒவ்வொருத்தனும் சொல்கிறான். இது எங்கே நடக்கும்? நான் நிறையா டி நகரில் கண்ணதாசனுடைய இது இருக்கும் வீடு, ஒரு பார்க்கு பக்கத்தில் கண்ணதாசன் வீடு இருக்கும். அந்த பெருமாள் கோயிலுக்கு எய்த்த ரோட்டில் அங்கே ஒரு பார்க் இருக்குது. அங்கே தான் மீட்டிங் பிளேஸ். அங்கே பாடுவான். பல பேர் கேட்பாங்க, ஹிட் ஆகிடுவான்னு தெரியுது. அங்கே ஒரு சினிமா ஏஜென்ட் ஒருத்தருக்கான், அந்த என்னமோ ருக்மாங்க தானே ஏதோ ஒருத்தர். அவன் பஞ்சுவா குழப்புறான். அண்ணே இவனெல்லாம் போட்டால் படம் உருப்படாதுண்ணே, நீங்கள் எப்போ எம்எஸ்எஸ்னா வச்சு பண்ணுங்க, இல்லை குமாரை வச்சு பண்ணுங்க, விஜயபாஸ்கர் மியூஸ் அவரை வச்சு. ஐயா ஐயா அந்த விஜயபாஸ்கரோடலாம் நானும் பஞ்சு முதல் படையில் இருக்கேனா, எங்கம்மா சபதம்னு முதல் படம்லாம் பெரிய ஹிட்டு, அதனால் அவரை வச்சு பண்ணுங்கிறான். ஆனால் பஞ்சு பிடிவாதமாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ ரெக்கார்டிங் போகிற வரைக்கும் பதட்டம் தான். கடைசியாக ரெக்கார்டிங் அன்னைக்கு, ஏன்னா அவன் போய் மாங்காடு போய் சாமி கும்பிட்டு வந்தான். வந்துட்டு ஆர்கெஸ்ட்ராட்ட டேக் சொல்லலாம் 1 2 3 என்னன்னா டேக் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி போயிட்டே இருக்கப்போ டபக்குன்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. இந்த ருக்மாங்க தான் அந்த மீடியேட்ரு அங்கே உட்காந்துருக்கான். நான் சொல்லலை, சூப்பர் சகுனங்கிறாங்க. இவன் அப்படியே பதறி போய் நிற்கிறான். சாமி மேலே பழி போடு, நீ போடா அப்படி இப்படிங்கிறப்ப கரண்ட் வந்துருச்சு. பதட்டமாக உள்ளே போய் நின்று டேக் பண்ணுறாமா ரெக்கார்டிங். அப்போ ஏவிஎம் 6ஆவது தியேட்டர் நடக்குது. தியேட்டருக்கு வெளியெல்லாம் 100கணக்கான பேர். அவன் டேக் ஓகே பண்ண ஜனங்க கை தட்டி அரவாரம் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான் அன்னைக்கு. அன்னக்கிளி படத்தோடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னும் போது எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கடைசி படம். ஆமா, அந்த அன்னக்கிளி தான்மா பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்த கடைசி அவுடோர் படம். இண்டோருக்கு வராமல்
முதன் முறையா அவ்வளவும் அவுடோர்ல தான் எடுத்தோம். டெங்கு மராட்டான்னு ஒரு கிராமத்துல எடுத்தோம். அந்த இடம் வந்து சிவகுமாருக்கு தெரிந்த ஒரு இடம், நடிகர் சிவகுமார். கலர் படத்துல முதல் படம் 16 வயதுல, அது கலர் ஆயிடுச்சு. அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்ல இதான் லாஸ்ட் ஃபிலிம். ஆனா கலர் மாதிரியே இருக்கும். அன்னக்கிளிய போட்டோகிராஃபர் சோமன்னு அவ்வளோ அருமையா பண்ணியிருப்பாரு. அது அது அந்த படத்துல எல்லாமே எளிமை. என்னமா 4 லட்ச ரூபாய்க்குள்ள முடிச்சிட்டாங்கம்மா படத்தை. என் சம்பளம் 2500 ரூபாய், இளையராஜாவுக்கு 2500 ரூபாய், ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து 7500 ரூபா +3 அவன் அசிஸ்டன்ட் 3 பேரை சேர்த்து இப்படிதான் கிடைக்கும். அப்படியே போய் அப்போ 2500 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப அதுலயே நீங்க உருப்படியா கொடுக்கலாமா? அட்வான்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறோம், அட்வான்ஸ் வாங்க, இங்கே வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. பூஜையில் அட்வான்ஸ் போட்டால் 500 ரூபா செக்கை கிராஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கம்மா. நம்ம எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம், 500 ரூபா செக்கு, ஆனால் அதை கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வேற செக்காக இருந்தால் கூட மாற்றிடலாம். நான் ஒவ்வொரு இடத்துக்காக போனால் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறான் அக்கௌண்ட் இருந்தால் தான் செக்கை போட முடியுங்கிறான். அதுக்கப்புறம் பஞ்சுக்கிட்டே போய் சொல்லி, சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, நான் முத நாள் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு போகலான்னு நினச்சா செக்கை கொடுத்துருக்கீங்க. என்ன பண்ணணும் பாரு சார், இந்த செக்கை வச்சுக்கிறேங்க சார், ஒரு 100 ரூபா கொடுங்க சார், வீட்டுக்கு பிள்ளைகள்கிட்ட அதனால் இது வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி. சரி, ஆனால் அந்த செக்கை கொடுக்காமலே நான் வச்சுக்கிட்டேன். நாளைக்கு தொலைஞ்சி போச்சு சொன்னால் என்ன பண்ணுறது? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைக்கி 100 ரூபா வாங்கியிருக்கேன்ல சார், இன்னொரு 100 ரூபா கொடுங்க, 200 ரூபா ஆயிரும். 500 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு ஏன் பாரு, வராது சார், அதை நான் எழுதி வச்சுட்டே வரேன்னு சொன்னான். அவனுக்கு 2500 ரூபா தான் இளையராஜாவுக்கு. அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக பணம் கொடுக்கலாமா. அங்கே பிரசாத் பக்கத்தில் ஒரு பிரிவி தேட்டரில் படம் போடுறோம், அன்னக்கிளி படம். தேட்டர் போகுது, எப்படி இருக்குன்னு பார்க்க ஒப்பீனியனுக்கு பல பேர். அது வந்து கருத்தை நீங்கள் சொல்ல வேணாம் என்கிட்ட, ஒரு பேப்பரில் எழுதி அங்கேயே வச்சுட்டு போயிட்டா போதும். ஏன்னா கருத்து தப்பாக இருந்தால் நம்ம கோச்சிடக்கூடாதுல்ல, ஏன் நல்லா இல்லைன்னு சொல்ல அப்படிலாம் வரும்ல. அப்படி அந்த வேணால் பார்த்தா எல்லாம் பெரிய ஹிட்டுங்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு போகிறப்ப தேட்டருக்கார சொல்கிறான், தேட்டர் ப்ரொஜெக்ஷன் பில்லெல்லாம் கொடுக்கல. நான் பஞ்சுக்கிட்ட சொன்னேன், சார் அந்த பில்லை கொடுக்க, டேய் அந்த பில்லை கொடுத்துட்டு வாங்கடான்னு சொல்லுவேன்னா, நான் கொடுத்துறேன்ட்டு பஞ்சு பண்ணணும் அவங்களுக்கு போயிட்டாங்க. இந்த 2500 ரூபா சம்பளம் பேசணும்ல இளையராஜா, அவன் அதில் வந்து 800 ரூபா கொடுக்குறான் தேட்டர் சார்ஜ். வேலை செஞ்ச நாட்களுக்கு போகலாம். வந்து நீங்க இப்போ கதாசிரியரா இளையராஜா கூட அந்த ஒரு பாண்ட் இருக்கும்போது லைக் இந்த மாதிரி வேணும் பாடல்கள், ஆர் இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா இயக்குனரா நீங்க அவர்கிட்ட இருந்து இந்த பாடல்கள் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு அந்த ஒரு கட்டன் ரைட்டா ஸ்ட்ரிக்டா இருந்து வேலை வாங்கணும் இல்லையா? அது எப்படி? அது வந்து ஓரம்ப பாட்டுல அமர் தான் அந்த பாட்டை எழுதுறா. இங்கே வந்து 100வது நாள் விழா நடக்குது, கிழக்கே போகிற ரயில் 100வது நாள் விழா. அன்னைக்கு பாண்டியல்ல மதுரைக்கு டிக்கெட் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் மதுரையில் அவன் கச்சேரி. இப்போ போகிறப்ப அந்த கூப்பையை தானே போட்டிருக்காங்கம்மா, நானும் பாஸ்கரன் அமரு இளையராஜா. இங்கேயே கம்போசிங் நான் சொல்லிட்டேன். ட்ரெயினில் போகிறப்பவே இங்கே 7:30 மணிக்கு பாண்டியன் புறப்பட்டா, அடுத்த நாள் 6 மணிக்கு அங்கே போகுது, அங்கேயே கம்போசிங். மத்தியானம் 3 மணி வரைக்கும் கம்போசிங். அப்புறம் 6 மணிக்கு அவன் கச்சேரி போயிடுவான், முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து புறப்படுற நைட்டு கச்சேரி முடிஞ்சு வர்றப்ப திருப்பி கம்போசிங். இந்த மாதிரி போட்டால் தான் அந்த 7 பாட்டு ஓரம்போ அப்படி. இதில் நல்லா உற்சாகமாக போகிறப்ப இந்த அமர் வந்து வாழுத்தனமாக என்ன பண்ணிட்டான், நான் கிழக்க போகும் ரயிலையை முந்தி வருவேன்டா நான் அப்படின்னு ஒரு வரி அதில் எழுதிட்டான். நாங்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டோம். பாரதி ராஜா ஷார்ப் ஆயிட்டான், என்ன எழுதியிருக்காங்க வைய அப்படின்ட்டு. நான் சொன்னேன், டே எனக்கு தெரியாதுடா, வேணா அமர் எழுதியிருக்காரு. அண்ணே பாரதி மிரண்டாருன்னே நான் என்கிட்ட அமர், ஏன்டா ஒருத்தரை புண்படுத்துறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு. பாட்டு பெரிய ஹிட்டுமா, ஓரம்போன்னு அந்த ஹிட்டு. கிழக்க புறையில் முந்தி வருவேன்னு முடியும். அது ஏன்னாங்கடா வம்பு வந்துருச்சுமா, கருத்து வேறுபாடு லைட்டாக வருது அப்படி. ஆனால் நான் வந்து பாரதிராஜா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். இவன் என்ன பண்ணிடுவான்னா, யார் ரைட்டர் வந்தாலும் அவங்களோட அவன் வேலை தானே பண்ணணும். அதனால எங்களுக்குள்ள அங்கே தான் ஒரு கேப் வருது. இப்போ வரைக்கும் பாரதிராஜாவோட நான் தான் பண்ணிகிட்டே இருக்கேன்.
அண்ட் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்க 2 பேருக்கும் வந்து ஆரம்பமே வந்து மோதல்ல தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் எப்படி 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணீங்க? அவருக்கு நீங்க எழுதலன்னா படம் இல்லப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு அது எப்படி மாறுச்சு? நான் வந்து அதுக்கு எனக்கு நான் கூட திரும்பி படம் பண்ண போனது, அந்த படத்து பேர் வந்து சொந்த வீடுமா. அங்க அவர் ப்ரொடியூசர் பேர் வந்து KRG, பெரிய பெரிய படங்கள் எடுத்திருக்காரு. அவர் இவனுக்கு ஒரு படம் கொடுக்கணும் முடிவு பண்றாரு. முடிவு பண்ணா இப்போ சித்ரா சொல்கிறா, செல்வராஜிட்ட அருமையான கதை இருக்குது, பண விஷயத்தில் நான் ஒத்து வர மாட்டேன், தெரியாது, அந்த கதை கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குன்ட்டான். உடனே என்னை கூப்பிட்டாரு கூட, டேய் சம்பளம்லாம் உனக்கு என்ன வேணாலும் தரேன், கதையை சொல்லுனாரு. கதையை சொன்னேன், சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல யாரை போடலாம்? ஜெயலலிதா போடலாம், முத்துராமன் போடலாம். ஓகே ஓகேன்ட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜெயலலிதாவுக்கு நான் கேட்குறேன்ட்டாங்க. அது ஒரு பெண்ணின் பெருமையை சொல்ற படம். உடனே ஜெயலலிதா விட்டு படமா, பிரம்மாண்டமான வீடு. போன உடனே அவன் வந்து செக்யூரிட்டி கேட்குறான், ஆர் செல்வராஜ் உள்ளே விட்டான். ஒரு ஹாலில் உட்காந்தா அந்த அம்மா இறங்கி, பதுமை மாதிரி இருக்குமா அந்த அம்மா, பதுமை தான் அப்படியே இறங்கி வருது. வந்து சொல்லுங்கள் செல்வராஜ் அப்படின்னு. அப்போ நான் அந்த கதையை சொல்கிறேன். இந்த கிளைமாக்ஸில் மனைவி ஒரு வீடை கஷ்டப்பட்டு வாங்கிடுவான், கணவன் ஒரு குற்றவாளியா ஜெயிலில் இருப்பான். திருப்பி வர்றப்ப மனைவி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்காண்டி வெயிட் பண்ணுவான். அவன் என்ன சொல்லுவான், நான் வெளியே உள்ள போன உடனே நீ வெளியே சுத்த ஆரம்பிச்சிட்டியா, இது ஒரு அவமான சின்னம் இந்த வீடு. அவ்வளோதான். அவ அந்த கட்டப்பாறையை வச்சு அந்த வீட்டை இட்டிப்பா. தென்றல் புயலாகி வருமே, அதுதான் புதுமை பெண் தான் அந்த படம். ஜெயலலிதா அலறிடுச்சு, சூப்பர் செல்வராஜ்ன்றது. இப்போ ஜெயலலிதா பேசிட்டு இருக்கிறப்ப சோன் பாபு வர்றாரு உள்ள. அப்படி உள்ள வந்தவர் அப்படி பார்த்த உடனே எனக்கு தெரியுமா, நான் தெலுங்குல பண்ணிக்கிட்டே இருக்கேனே அப்படின்னாரு. இந்த அம்மா மேலே போயிட்டாரு. அந்த மூடை டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா நான் பண்ணுறேன், யார் இதுக்கு, முத்ரா சூப்பர் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த அம்மா ரெடியாக இருக்கு. அந்த படம் அப்படியே கிடந்துருச்சு. அவனுக்கு ஒரு அவமானம், என்னடா இவ்வளோ நல்ல கதையை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. அவன் படம் எடுக்கணும்னு ஏவிஎம்லேருந்து வர்றப்ப அவன் சொல்ல கண்டிஷன், செல்வராஜிட்ட அந்த கதையை வாங்குங்க. சரவணா சார் பேசினார், நல்ல சம்பளம், அந்த கதை பண்ணாங்க. அதான் புதுமை பெண். அப்புறம் இது வந்து சரவணன் சார் எம்ஜிஆருக்கு சொல்கிறாரு. எம்ஜிஆர் வந்து நடிகர் சங்கத்தில் தியேட்டரில் படம் பார்க்குறாரு. அப்போ சரியாக அவருக்கு பேச்சு வரலை. ஆனாலும் என்னை சொல்கிறாரு, உனக்கு எழுதுகிறேன், பிரமாதமாக இருக்கு வசனம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போனவர் இறந்து போயிட்டார். எம்ஜிஆர் பார்த்த படமா இந்த படம் பிக்கப் ஆயிடுச்சு. அவர் டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்துட்டாரு. பெண்களுடைய உயர்வை பற்றி சொன்ன படம்னு சிக்கிரிச்சுப்பா, 100கணக்கான நாள் ஓடுது அந்த படம். எனக்கெல்லாம் பணம் வாங்கினதே இல்லை. இவ்வளவு படம் பண்ணியிருக்கேன், ஒரு 20 படத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பணம் கேட்டதே இல்லை. காஞ்சிபுரத்தில் தான் நல்ல பட்டுலாம் செய்வாங்க. அந்த எடுத்து போடுது, அண்ணா உங்கள் பொண்ணு கொஞ்சம் கருப்பு தானே அப்படி இப்படின்னு போடுது. ஒரு புடவை 80,000 ரூபா. கல்யாணம் பண்ண போகிறப்ப இந்த மாப்பிள்ளையோடைய ரிலேட்டிவ் பாரத ராஜா வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சும்மா இல்லாமல் அவனுக்கு 6ல் சனின்னா அர்ச்சனை பண்ணலாம், பேரில் சனின்னா என்ன பண்ணுறது? தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.